ஒய் போட்டுக்கிறோம். அப்புறம் கேப்ஸ் எக்ஸ், கேப்ஸ் ஒய், அடுத்து வந்து NA, அடுத்து வந்து நல் ஒரு கோலன் மிஸ் பண்ணிட்டேனாலும் நான் அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்கும், திஸ் எம்டி இருக்கும். இது இந்த வந்து நான் வந்து என்பி நல்லன்னு கொடுத்தேன். என்பி அதாவது இது வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா, இது ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே வந்து நல் கேரக்டர் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இன் பிளேஸ் ட்ரூ. யா ரைட், இது ஒன்று நான் நினைக்கிறேன். எஸ், இப்போ வந்து எவ்வளோ நல் கேரக்டர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். டிஎஃப் இஸ் நாட் டிஎஃப் டாட் இஸ் நாட். இது வெறும் இது பண்ணக்கூடாது, இது பக்கத்தால் சம் போடணும். சம் எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த இதில் எவ்வளோ இது இருக்குன்னு அப்படி தெரியும். ஐ ஜஸ்ட் ரன், பட் மேக்ஸிமம் இதுலேயும் இல்லை. CGPL 44, அடுத்து வந்து பேக்லாக்ஸில் 285, சர்டிஃபிகேஷனில் 301, 340, 31, 298, 272, 292, 272 இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் df.head பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை நம்பர், இந்த லெட்டர்ஸாக வேர்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து நம்பர்ஸாக மாற்ற போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் வந்து நம்பர்ஸை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா ஸ்கில்ஸில் இருக்குது. இப்போ டிஎஃப் ஸ்கில் அது வந்து கேப்ஸில் இருக்கும், ஸ்மாலர். ஜஸ்ட் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் பெட்டர். ஜஸ்ட் கோட்ஸ்குள்ளே கொடுங்க. யூனிக் கமெண்ட் வந்து அதில் என்னென்ன யூனிக்காக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இதில் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஜஸ்ட் இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. இதுக்கெலாம் நம்ம 0, 1, 2, 3ன்னு கொடுத்தா கூட போதும். இப்போ வந்து நான் அதை காப்பி பண்ணிக்க போகிறேன். 0, 1, 2, 3 கொடுக்கணும்னா நீங்கள் வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம இப்போ பிகினராக ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். I just copied and map curly braces இருக்குல்ல, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஐ திங்க் ஸோ நிறையா இருக்கும் போல். டாட் டாட் வந்துருக்கும். வந்து நம்ம வேறு வழியாக தான் இருக்குது, நம்ம வேறு வழி போட்டுருவோம். நோ ப்ராப்ளம். யா, இப்போ வந்து இதில் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து மல்டி என்கோடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஸ்கில் அண்டர்ஸ்கோர் என்கோடர்னு கொடுத்துக்கிறேன். கோடர் ஈக்குவல் டு df of skills.
Yeah, skills and love, no problem. But get dummies. Holy shit. The later just I just copied. Skill encode balani n puttukken. Okay. Just str string dot get dummy colon குள்ள comma, right? லைன் நம்பர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். df is not defined நினைக்கிறேன் ஃபுல்லாக. இந்த லைனுக்கு வந்து இதாயிடுச்சு. இப்போ நான் மட்டும் இந்த லைனை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். just copy dot fill. வரலாம், இது இப்படி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்ட்டேன்னா ஜஸ்ட் இப்போ வந்து கன்கார்ட் பண்ண போகிறோம். கன்கார்ட்னா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ண போகிறோம்னா ஸ்கில் என்ன வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து df டாட் ஸ்கில்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? பேசாமல் நம்ம இதுக்கு கொடுத்துக்கூடாது, நம்ம ஒர்க் வச்சாலும் just we can try. Okay, column must be same. No problem. நான் முன்னே இருந்த மாதிரியே என்னென்னு வச்சுக்குவேன், ஸ்கில்ஸ் என். ஓகே, அதை ரன் பண்ணிக்கிறாங்க வேணும். ஓகே, ஸோ ஷீட் ஜஸ்ட் கேப்ஸில் வந்து ஒரு ஸ்கில் ரன் பண்ணுறேன். அங்கே ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பேன். எஸ் யாருக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து df ஈக்குவல் டு pd டாட் கன்கார்ட். இந்த இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் இன்டர்மீடியட் ப்ராஜெக்ட், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ராஜெக்டில் தான் இது யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்களாம் இப்போயே யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. df ட்ராப் எதை ட்ராப் பண்ண போகிறோம், ஸ்கில்ஸுன்றதை வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ஏன் அதை ட்ராப் பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால அதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஸ்கில்ஸ் axis 1 இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒன் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்கில்லுன்னு ஒரு ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்கில் எஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இதை ஃபைன் பண்ணுவோம். மறுபடியும் வந்து தப்புன்னு வருது. நம்ம வந்து என்ன தப்புன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து என்ன தப்புன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கமான் என்ன தப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வேணால் லைட்டாக கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம் ரன் ஆகுதா இல்லையான்ட்டு. மறுபடியும் எரர் வருது. ஸ்கில்ஸ் நாட் ஃபவுண்ட். எஸ் லைன் வந்து இப்போ ஆயிடுச்சு 20